ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஸோ காமிக்கிறாங்க. அவங்க கிராஜுவேஷன் டேயில் அங்கே கிராஜுவேஷன் வாங்கிட்டு இருக்கும்போது ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆயிடுச்சேக்கா. பட் அங்கே இன்னொரு பொண்ணு வந்து உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, அடுத்தவங்களோட பாய் ஃப்ரெண்டை வந்து இப்படி பறிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கோவமானதுமே என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அவன் மேலே வந்துட்டு அவங்க தண்ணி ஊற்ற போகிறா. அந்த டயத்தில் ஹீரோயின் அங்கே கீழே விழுந்ததுமே அங்கே ஒரு கரண்ட் பாஸ் ஆகிட்டுருக்கு போல். அங்கே வந்து மேலே பாஞ்சதில் அவள் அந்த இடத்துல வந்து டெத் ஆகிடுறா. அங்கே ஒரு சிஸ்டம்கிட்ட அவள் போய் நிற்கவுமே நான் இன்னும் சாகலையான்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது, இல்லை நீ வந்துட்டு வேறு ஒரு வேர்ல்டுக்குள்ளே போக போகிற, நாங்கள் வந்து உன்னை வேறு ஒரு வேர்ல்டுக்குள்ளே அனுப்ப போகிறோன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க. பார்த்தா ஒரு குட்டி பாப்பாவா அங்கே வந்துட்டு அவள் சேஞ்ச் ஆகிருக்கா. ஐயோ என் கையில் என்ன ரொம்ப குட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாங்க, ஐயோ நான் என்ன மாறி போயிட்டேன், நான் சின்ன பிள்ளையான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த வீடோட மெயிட் அங்கே சாட்டையை தூக்கிட்டு அடிக்க வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன், நீ வந்துட்டு எதுக்காக உயிரோடு இருக்கன்னு சொல்லிட்டு அடிக்க போகும்போது வேமா பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கே எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தான் நம்மளோட ஹீரோ யூ இருக்கான். அவனை பார்த்ததுமே அந்த பொண்ணு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு சிரிச்சிட்ருக்கா. நீங்கள் பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கன்னு சொல்லும்போது அப்போ அங்கே கப் கேக் எல்லாமே இருக்கவுமே இந்த கேக் எனக்கு கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே சொல்லிட்டு அவன் கொடுக்க போகிறான். பட் அந்த பிள்ளை வாங்க போகிறப்ப அங்கே கீழே போட்டுட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இவன் இந்த பொண்ணோட பயாலஜிக்கல் ஃபாதர் தான், பட் சுத்தமாக பிடிக்காது போல், பேசவே மாட்டான். அந்த பொண்ணு அதை கண்டுக்கலை, கேக் எடுத்து சாப்பிட்டுட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கும்போது அவங்க அசிஸ்டண்ட்டை இந்த பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீ வந்து எனக்கு விசாரிச்சு சொல்லு அப்படின்றத சொன்னதுமே அவங்க அசிஸ்டண்ட்டுமே அங்கே ஓகேன்னு சொல்கிறாரு. பட் என்ன திடீர்னு இவருக்கு இவ்வளோ அக்கறை அந்த புள்ள மேலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது வேமா அங்கே கதவை போய் லாக் பண்ணிக்கிட்டு அங்கே என்னடா என்னோட ஃபேஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு அப்படியே யூ மாதிரியே இருக்கே, என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறப்ப அங்கே சிஸ்டம் சொல்லுது உன்னோட பயாலஜிக்கல் டேட்டர் தான், பட் அவனுக்கு சுத்தமாக அவனை பிடிக்காதுன்னு சொன்னதும் ஏன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்து அதுக்கெல்லாம் உனக்கு ஆன்சர் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுது. அந்த மெய்டை பார்த்தா நீ உள்ளதாக இருக்குன்னு எனக்கு தெரியும், நீ வெளியே வரையா இல்லைன்னா உனக்கு கத்தி வச்சு வெட்டவான்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்கே மிரட்டிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிட்டுருக்கா. வேமா அங்கே ஓங்கி எத்துனதில் கால் உள்ளே போய் இந்த லேடிக்கு மாட்டிக்குது. பட் ஆனால் அந்த பொண்ணு இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்துருதுமே ஹீரோவும் அசிஸ்டண்ட்டுமே இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த புள்ள அங்கே தடுமாறி விழுந்தடிச்சு அங்கே வேகமாக ஓடி வந்துட்டுருக்கா. அங்கே நம்ம ஹீரோவை பார்த்து நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா பிரதர் அப்படின்ற செட்டை அவள் கூப்பிடுறா. அங்கே அதை பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, உன்னை யார் வந்து விரட்டிட்டு வர்றதுன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது எங்கள் அம்மா தான் வந்துட்டு என்னை விரட்டிட்டு வந்துட்டுருக்காங்க, பட் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் அடி வாங்கி எனக்கு சகஜமாயிருச்சு, அது வந்துட்டு ஒரு விளையாட்டு தானேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. கை கால் பூரா அங்கே காயமாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது அந்த மெய்டு அங்கே கத்தி எடுத்துகிட்டு அந்த பிள்ளைய நீ இங்கே தான் இருக்கியா, நான் உன்னை கொல்ல விட மாட்டேன், நீ அவனோட பிள்ளை, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு வெட்ட போகும்போது அங்கே நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு அந்த லேடி பயந்து போயிடுறாங்க. அப்போ அவங்க காட்ஸ் வச்சு அங்கே பிடிக்க சொன்னதுமே உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்காதுடான்னு சொல்லிட்டு அந்த லேடி பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இவனோட குடும்பத்தால் தான் அவங்க வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடிக்கு ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் வந்து வாயை மூடுன்னு சொல்லும்போது அங்கே பாஸ்டர்னு சொல்லிட்டு அந்த லேடி பயங்கரமாக திட்டினதுமே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. அங்கே உடனே நம்ம ஷூ வந்து சொல்கிறா, நான் வந்துட்டு லிட்டில் பாஸ்டர், நீங்கள் பெரிய பாஸ்டர்னு சொன்னதும் அவன் சிரிச்சிட்டு ஆமாம் நம்ம எல்லாருமே பாஸ்டர் ஃபேமிலி தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுமே சரி ஓகே நீ வா உள்ளன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்காக ஜியான்ற ஒரு பொண்ணு அங்கே வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு தான் வந்துட்டு அங்கே எல்லாமே வந்து நல்லபடியாக பார்த்துட்ருக்காங்க. அங்கே சாப்பாடு எல்லாத்தையுமே அங்கே ரெடி பண்ணி கொடுத்ததுமே சூப் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த புள்ள சாப்பிட்றத பார்த்துட்டு எனக்குமே கொடுங்கன்னு சொல்லிட்டு அவனுமே வாங்கி சாப்பிட்டு பார்க்குறான். ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த பிள்ளையோட கையில் ஃபுல்லாக அங்கே அடியாக பட்டிருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஒரு சின்ன பிள்ளையை போட்டு எவ்வளோ தூரத்துக்கு வந்து காயப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே டாக்டர் எல்லாமே கூட்டிகிட்டு வர சொன்னதுமே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு, பச்சை பிள்ளையை ஒழுங்கு அவங்களால பார்த்துக்க கூட முடியாதான்னு சொல்லிட்டு அவர் அங்கே ரொம்பவே கோவப்படுறாரு. அப்போ என்ன பார்க்குறதுக்கு அப்படியே யூ மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டாக்டருக்கு டவுட் ஆகிட்டு இது என்ன உங்களோட பிள்ளையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ இது இல்லை என்னோட பிரதர் அப்படின்றத சொன்னதுமே எனது பிரதரான்னு சொல்லிட்டு அவருக்கு ஷாக் ஆகிட்டு ரொம்ப யங்கான பிள்ளையா இருக்க எப்படி அவன் பிரதர் ஆவான்னு சொல்லிட்டு இங்கே பேசினதும் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதை மட்டும் பண்ணுங்கள், தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான்.
பிறகு அவன் அங்கே கோவமாயிட்டு போகும்போது, சரி ஓகே நீ இப்போ எதுக்காக உன்னோட அப்பாவை பார்த்து பிரதர்னு கூப்பிட்டேன்னு சொன்னதுமே, நான் வந்து அப்பான்னு கூப்பிட்டா அவருக்கு பிடிக்க மாட்டேதில்ல, அவர் ரொம்ப முறைச்சிட்டே இருந்தார்ல அதனால தான் சொன்னதும், அப்படிலாம் கிடையாது, இன்னும் அந்த கேண்டி வச்சுக்கோ இது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடுன்னு சொன்னதுமே அந்த பொண்ணுமே ரொம்பவே ஹாப்பியாயிட்டு தேங்க்யூ சொல்கிறா. சிஸ்டர் அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு விட போகும்போது அவனுக்கு அந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தாங்க இந்த கேண்டி நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது, இல்லை இல்லை எனக்கு வேணாம் நீ வச்சுக்கோன்னு சொன்னதும், இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிடுங்கன்னு சொன்னதுமே அவன் அங்கே ஒரு வாட்சை கையில் கொடுத்துட்டு, இது ஸ்மார்ட் வாட்ச் தான், நீ எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணி உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா கூப்பிடலாம், ஓகேவா நான் உனக்காக ஹெல்ப் பண்ண என்னன்னாலும் வந்துடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பிள்ளையுமே அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. பிறகு வீட்டோட மெய்டு வந்து ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகிட்டு நின்றுட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, நீங்கள் உள்ளே போகாதீங்க, அவர் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, என்னமோ டென்ஷனாக இருக்காரு என்னன்னு தெரியலன்னு சொன்னதுமே, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஜியா அங்கே உள்ளே போகிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த புள்ள வந்துட்டு என்ன உங்களோட புள்ள தானே, அப்புறம் ஏன் உங்களை வந்துட்டு அப்பான்னு கூப்பிடாம பிரதர்னு கூப்பிட்றான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டதுமே, இந்த வீட்டில் நீ ஒர்க் தான் பண்ணிட்டுருக்க, என்னோட முதலாளி கிடையாது, பேசணும்னு எந்த அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே அவன் ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கான். பாப்பா பார்த்தா எனக்கு ஃபுட்டு வேணும்னு சொல்லிட்டு அங்கே போய் எங்கள் டேபிளில் உட்காந்துட்டு கேட்குறான். அந்த மெய்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு அதை கண்டுக்கவே மாட்டாங்க. பிறகு அங்கே டேபிள் மேலே நின்று எனக்கு ரொம்ப பசிக்குது உங்களுக்கு சொன்னால் கேட்காதான்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்பயுமே வந்துட்டு காதில் வாங்காமல் இருக்கவுமே அவர் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு கத்தி சண்டை வந்துடுது. உடனே அங்கே டேபிள் கடியில் போய் ஒளிஞ்சுக்கிறா. என்ன தைரியம் தான் நீ எங்ககிட்டே பேசுவேன் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக இருக்கும்போது உடனே அந்த வாட்சில் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறா, என்னை இப்படி வந்துட்டு சாப்பாடு கிட்டதுக்கு அடிக்க போகிறாங்கன்னு. அவ்வளோதான், அது அசிஸ்டண்ட்டுக்கு அங்கே ஹீரோக்கு எல்லாருக்குமே கேட்டுருது. அவங்க 2 பேருமே விழுந்துடுச்சு வேகமாக வந்தா அந்த புள்ள அங்கே அடித்து மயக்கமாகி கீழே கிடக்கவுமே அவ்வளோதான், அசிஸ்டண்ட் ஆளுக்கு ஒரு அரை கண்டத்தை சேர்ந்து வச்சுட்டு வேலையை விட்டு அங்கே தூக்க சொல்லிடுறான் நம்ம ஹீரோ. அந்த புள்ள அங்கே மயக்கமானதுமே அப்போ அங்கே டாக்டரை கூட்டிகிட்டு போய் அங்கே வந்துட்டு செக் பண்ணி பார்த்தா அவள் பயங்கரமாக அழுதுச்சேக்கா. பிள்ளைக்கு வந்துட்டு கரெக்டான நியூட்ரிஷன் எதுவுமே கிடைக்கல, அவள் ரொம்பவே வந்துட்டு சத்து இல்லாமல் இருக்கா, அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. சரி இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருவோம் சரியாயிரும்னு சொன்னதுமே அவள் எனக்கு இன்ஜெக்ஷன் வேணான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுததுமே, நீங்கள் குழந்தைய தூக்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே தூக்கிக்கிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டதுமே அந்த பிள்ளை வந்துட்டு அழுகவே இல்லை, அப்படியே அங்கே வந்துட்டு தூங்கினதுமே பக்கத்தில் பார்த்தா இவே உட்காந்துட்ருக்கான். நைட்டு ஃபுல்லாமே நம்மளை கேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஜியா அங்கே வந்துட்டு சூப்பராகவே கொண்டு வந்துட்டு, என்ன பாஸ் நீங்கள் என்னங்க இங்கே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், நான் வந்து நைட் ஃபுல்லாக அவளை கேர் பண்ணிக்கிட்டே உடம்பு முடியல அப்படின்றத சொல்கிறான். அவளுக்காக அங்கே வந்து எக்ஸ்பென்சிவான ஜுவல்லரிஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கொண்டு வர சொல்லி பிள்ளையை நல்லா ரெடி பண்ணுங்கன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அந்த குட்டி பாப்பாவுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. பிறகு அங்கே கார்டனில் பார்த்தா அங்கே அசிஸ்டண்ட்டோட சேர்ந்து அவள் விளையாண்டுட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்களே என்னோட அப்பாவை ஆயிடுறீங்களான்னு சொன்னதும் அங்கே நம்ம யூக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வைத்தச்சலாகி போயிடுது. என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கா பாரு அப்படின்ற சைட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். சிஸ்டம் வந்து அப்டேட் கொடுக்குது, இந்த வீட்டோட அடாப்டட் டாட்டர் வரப்போகிறாங்க, அந்த பிள்ளையோட நேனி தான் அவங்களோட பயாலஜிக்கல் மதரே, ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் வந்து பார்த்து இருந்துக்கோ, அந்த லேடி ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதே நெக்ஸ்ட் டேவே அவங்க 2 பேர் கிளம்பி வரும்போது ஷூ வந்து மறைஞ்சிருந்து அது எல்லாத்தையுமே பார்க்கும்போது அப்போ அந்த பொண்ணு வந்து நீ யார் பாப்பான்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா இந்த வீட்டில் வந்து திருடுறதுக்காக வந்திருக்கியா அப்படின்ற சொல்லி கேட்டதோ, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து இங்கே இந்த வீட்டோட பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது, ஓ இந்த வீட்டில் வந்துட்டு வேலைக்காரியோட பொண்ணா, இதை கொண்டு போய் மேலே வைன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது ஏன் உங்களுக்கு என்ன கையிலையான்னு சொன்னதுமே, என்ன தைரியம் தான் என்கிட்ட இப்படி பேசுவோன்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சி வாயில் ஃபுல்லாக பிளட்டாக வந்துடுது. அப்போங்க நம்ம ஜியா வந்து ரொம்ப கோவமாயிட்டு அங்கே தூக்கி விட்டுட்ருக்காங்க. அந்த டயத்தில் பார்த்தா அங்கே உள்ள நம்ம யூ வந்ததுமே அந்த குட்டி பாப்பாட்டியான்னு அவன் ரொம்ப ஆசையாக அங்கே தூக்கிக்கிறான். இந்த பிள்ளைய என்னன்னு கூட பார்க்காம போயிட்டுருக்கான். அங்கே ஜியாவுக்கு கோவமாகி போயிட்டு என்ன தெரியும் தான் இந்த வீட்டோட பொண்ணு மேலே கையை வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. இந்த குடும்பத்தோட ஒரே வரிசை அவ தான், அந்த குழந்தை வந்து அடாப்டட் தான், அதை நீ ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே என்னது குடும்பத்தோட வாரிசு வந்துருச்சா, அப்போ என் பிள்ளை என்னாகிறதுன்னு சொல்லிட்டு உடனே அங்கே டேன்ட்ட போய் இந்த குடும்பத்தோட வாரிசு வந்துருச்சுன்னா எல்லாரும் ஒன்றும் வந்துட்டு மறந்துடுவாங்க, நீ என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையுமே ரொம்ப பாசமாக நடந்துக்கிறோன்னு அவங்கள உன் கைக்குள்ளே வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கவுமே அந்த பிள்ளையுமே ஓகேன்னு சொல்கிறா. வா நான் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு ரூமுக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ரூமில் கொண்டு போய் விட்டுட்டு அங்கேருந்து போகும்போது 2 மெய்டுவங்க அந்த பிள்ளைக்கு வாயிலேருந்து பிளட் வந்துருச்சுப்பா என்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இந்த டியான் போய் அவங்களுக்கு சாக்லேட் கொடுத்துட்டு அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிச்சுக்கா. பட் ஒரு வார்த்தை கூட வந்துட்டு அவங்க யாருமே கண்டுக்கவும் மாட்டுறாங்க பேசவும் மாட்டுறாங்க. அங்கே அவளை பற்றியே தான் பேசிகிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த பிள்ளைக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிடுச்சுக்கு, யாருமே நம்மளை கண்டுக்கவே மாட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் ஆயிடுச்சுக்கு. பிறகு அசிஸ்டண்ட்டை வந்து பேசுறதுக்காக வந்ததுமே அப்போ எனக்கு இப்போ பேச முடியாதுப்பா, நான் பிறகு உன்னோட அங்கிள்கிட்ட கூட்டிகிட்டு போய் விடுறேன், இப்போ நான் முக்கியமான வந்துட்டு வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவனுமே போயிடுச்சுக்கான். அதை பார்த்துட்டு அந்த பிள்ளை
பிள்ளைக்கு இன்னுமே கஷ்டமாயிட்டு இருக்கு. பிறகு இங்கே நம்ம ஜியா அங்கே மெடிசன் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறத பார்த்துட்டு அங்கே யூ கேட்குறான், இப்போ யாருக்காக நீ மெடிசன்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன்னு சொன்னதுமே என்கிட்ட உங்களுக்கு பதில் பேசலாம் டைம் கிடையாது, நான் வந்துட்டு அதெல்லாம் வந்து கொண்டு போகணும் முக்கியமான ஆளுக்குன்னு சொன்னதும் இப்போ நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன், நீ என்ன பதில் பேசாமல் இருக்கேன்னு சொன்னதுமே நம்மளோட பாப்பாவுக்கு உடம்பு இல்லை, நான் வந்துட்டு கொண்டு போகிறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போனதுமே அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு, இந்த வீட்டோட மாஸ்டர் யார், நானா இவங்களா, என்கிட்ட எல்லோரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறப்ப அங்கே அசிஸ்டன்ட் வந்ததுமே இப்போ நீ எங்கே போயிட்டுருக்க, மீட்டிங் எல்லாமே இருக்குது, என் கூட சேர்ந்து வான்னு சொன்னதும் இல்லை என்னால் வர முடியாது, முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவனுமே போகிறான் அந்த பிள்ளைய பார்க்க. வீடு இருக்கவுமே அவங்க கூப்பிட்டு ஏதாச்சும் சொல்லி வேலை பார்க்க சொல்லிடுவான்னு என்னமோன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு எதுவும் தெரியாது பாஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களும் எஸ்கேப் ஆனதும் இந்த வீட்டில் என்ன நடந்துட்டுருக்கு, யாருமே வந்துட்டு என்ன மதிக்க மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அங்கே அந்த பிள்ளை வந்துட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு அவகிட்ட சாரி கேட்டுட்ருக்கு, இப்படி பண்ண தப்புக்கு நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு சொன்னதுமே ஒன்றும் கவலைப்படாத, அதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஒன்றும் கோவம் இல்லை, தெரியாமல் தானே ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு அந்த பொண்ணுமே வந்துட்டு அங்கே அதை பெருசாக எடுத்துக்கல. அங்கே சிஸ்டம் சொல்லுது அந்த நம்ம ஷூட்டை இப்போ உடனே வந்து நீ யூவை காப்பாற்ற போகணும், அவன் மேலே அட்டாக் நடக்க போகுது, கண்டிப்பாக இதில் அவன் செத்து போயிடுவான், நீ போலனான்னு சொன்னதுமே கண்டிப்பாக இப்போ போய் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு வேமா அங்கே கல்லறைக்கு போயிருந்தா அந்த இடத்துக்கு இந்த பொண்ணுமே போயிடுறா. அங்கே போனதுமே அவள் அங்கே வரதை பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொன்னதுமே இப்போ உங்களுக்கு வந்து அட்டாக் நடக்க போகுது, நான் அதனால தான் இங்கே வந்திருக்கேன், ப்ளீஸ் நான் சொல்கிற கேளுங்க, நம்ம இங்கேருந்து போயிடலான்னு சொல்லும்போது என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறப்பவே அங்கே காட்ஸ் மேலே எல்லாத்தையும் அட்டாக் நடந்தா அவங்க எல்லாருமே அந்த இடத்துல இறந்துடுறாங்க. ஸோ அங்கே அந்த கும்பல் அங்கே வேகமாக விரட்டிட்டு வரும்போது இவங்க 2 பேருமே எஸ்கேப் ஆகி போனதுமே விரட்டிட்டே வந்ததுமே நம்ம யூ சொல்கிறான், உன்னை நான் ஆபத்தில் மாட்ட விட முடியாது, நீ பேசாமல் இங்கேவே வந்துட்டு மறைஞ்சிரு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனதும் அந்த பிள்ளை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா, நான் இப்போ என் கண்ணுக்கு முன்னாடி இவரை தனியாக போய் மாட்ட வச்சு எப்படி சாக வைக்க முடியும், நான் ஏதாச்சும் பண்ணணுமேன்னு சொல்லும்போது அங்கே சிஸ்டம் வந்துட்டு சில ஐடியாஸ் மட்டும் கொடுக்குது, பட் முழுசாக என்னால் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது, உனக்கு இதை நீ தான் பார்த்துக்கணும்னு சொன்னதுமே கண்டிப்பாக நான் இப்படி பயந்துட்டு இருக்க முடியாது, நான் அவரை காப்பாற்றி ஆகணுமேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே போயிட்டு அந்த பர்சன் ஹீரோ மேலே அட்டாக் பண்ண போகும்போது கரெக்டாக கல்லை விட்டு அடிச்சுடுறா. அதனால் அந்த கன்று வந்து கீழே விழுந்ததுமே பார்த்தா அங்கே வந்து பிடிச்சி வேற பச்சுக்கிறான், குட்டி சாத்தா நீ வந்துட்டு என்ன மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோ அதுக்குள்ளே வந்து அந்த பர்சனை அடிச்சு போட்டு ஒரு வழியாக வந்துட்டு எல்லாத்தையுமே அவன் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறான். அதுக்குள்ளே அங்கே நம்ம ஹீரோவோட ஆளுங்க எல்லாருமே வந்ததுமே எப்படிடா பாஸ் ஒரு ஆளாக வந்துட்டு இது எல்லாத்தையும் சமாளிச்சான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ அந்த குழந்தைய தூக்கிட்டு அவங்க உள்ளே என்ட்ரானதுமே அங்கே வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சுக்கு, பிள்ளைக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டு படுத்துருக்கோவுமே ஜியா வந்து நீ எப்படி இருக்கப்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்ணை முழிச்சதுமே அங்கிள் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம யூவை பற்றி தான் அவள் கேட்டுட்டு நான் இப்போ அவரை மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அங்கே கிளம்பி வர்றா. நீ இப்போ வந்துட்டு பேசாமல் போய் ரெஸ்ட் எடு, அவர் வந்து இப்போ மொத்தம் முடியாமல் இருக்காரு அப்படின்ற விஷயத்த சொன்னாலுமே இல்லை நான் அவர் கூடவே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க காலையிலேருந்து சாப்பிடாம அவள் பாட்டி இருந்துகிட்டே இருக்கா. அதை பார்த்துட்டு இவள் சொன்ன பேச்சு கேட்க மாட்டா, மயக்கமாய் விழுந்துருவா, நீங்கள் கூட்டிகிட்டு போய் இவளுக்கு ஏதாச்சும் சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொன்னதுமே நம்ம ஜியா நாவா உனக்கு மேங்கோ ஐஸ்கிரீம் கொடுக்குறேன்னு சொன்னதும் இது சந்தோஷமாக சாப்பிட்ற டைமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது சாப்பிட்றதுக்கு என்ன வந்துட்டு சந்தோஷம் இல்லாமல் இருக்குது, பசிச்சா சாப்பிட வேண்டியதா, நீ இப்படியே இருந்தேன்னா ஹெல்த்தி இல்லாமல் போயிடுவா வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறா. போன கொஞ்சம் செகண்ட்லேயே அங்கே நம்ம டியான் வந்தது, இவன் கண்ணை முழிச்சுடுறா, நீ தான் என்னை பார்த்துக்கிட்டியா, கண்ணை முழிச்சிருந்தியான்னு சொன்னதும் அந்த நேனி உடனே ஆமாம் இவ தான் உங்களுக்காக காலையிலேருந்து சாப்பிடாம பார்த்துக்கிட்டான்னு சொல்கிறப்ப அந்த புள்ள வந்துட்டு ஏதோ வார்த்தையை சொல்ல வருது. பட் அதுக்குள்ளே வந்துட்டு அந்த லேடி வேகமாக வாயடிச்சு அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவன் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறான். அந்த புள்ள வந்துட்டு அங்கே ஐஸ்கிரீம் கொண்டுட்டு போகும்போது இப்படி அங்கிள் வந்து தூங்கிட்டு இருக்காரு, நீ டிஸ்டர்ப் பண்ணாதான்னு சொன்னதும் அப்படியான்னு சொல்லிட்டு ஸோ அங்கே வந்துட்டு திரும்ப பார்த்தா அவன் உள்ளே கொண்டு போகிறா. அப்போ அவன் எந்திரிச்சு உட்காந்துருக்கோவுமே ஐஸ்கிரீம் எல்லாமே உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறா. இல்லை எனக்கு வேணாம் நீ அங்கே வையின்னு சொல்லிட்டு வந்து ஒரு தடவை கூட பார்க்கவே வரலையா, ஏன் வரலன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் இல்லையே அப்படின்ற சொல்லிட்டு இந்த பொண்ணு பேசிட்டு அவள் எப்படி ஃபேஸ் வைக்கிறானோ அதே மாதிரி வச்சதுமே என்னை பார்த்து நீ நக்கல் பண்ணுறியான்னு சொன்னதுமே நான் என்னப்பா நக்கல் பண்ணிகிட்ருக்கேன், அப்படியெல்லாம் நான் ஒன்றுமே பண்ணலையேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்குமே அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவனுக்கு எங்கே வந்துட்டு சிரிப்பு வந்துடுது. சரி நீ எதுக்கு வந்துட்டு என்னை வந்து அப்பான்னு கூப்பிடாம பிரதர் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்களுக்கு தான் நான் கூப்பிட்டா வந்து பிடிக்கல அதனால தான் சொன்னதும் யார் சொன்னதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அந்த பிள்ளைய வந்துட்டு என் கூட சேர்ந்து இன்றைக்கி இங்கேவே ஸ்லீப் பண்ணுன்னு சொன்னதும் அதெல்லாம் வேணாம்ப்பா, நான் கையை காலை போட்டு உங்களுக்கே அடிபட்டுருக்கோ உடம்பு முடியாமல் போயிடும்னு சொன்னதுமே அதெல்லாம் இல்லை என் கூட தான் நீ படுக்கணும்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு படுக்க சொல்லிட்டு இருக்கான். அவளை அங்கே மடியில் தூக்கி வச்சுட்டு அங்கே பயங்கரமாக விளையாண்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே சடையெல்லாமே அழகாக அந்த பிள்ளைக்கு அங்கே போட்டு விட்டதுமே அதை பார்த்துட்டு
பார்த்துட்டாங்க நம்ம ஜியாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டுங்க கேட்டதுமே, பிள்ளைய வந்துட்டு கேர் பண்ணிகிட்டு இருந்தேன், வேறு என்ன, நீங்கள் வந்துட்டு இப்போ போங்க அப்படின்றத சொல்லிடான். அங்கே மடியில் தூக்கி வச்சு அந்த பிள்ளைய வந்துட்டு அங்கே ரீட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது டியான் வந்ததுமே அதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்பவே அங்கே வந்துட்டு ஜெலஸாயிட்டுருக்கு. கேட்குறா, நானே காணோம் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அந்த லேடி வந்துட்டு சரியில்லை, நான் அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டேன், வேறு ஒருத்தவங்களை உனக்காக நான் ஏற்பாடு பண்ணுவேன், இதுக்கப்புறம் நீ அவங்கள பற்றி பேசணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதும் அந்த பிள்ளைக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க தான் என்னை வளர்த்தாங்க, நீங்கள் எப்படி இதில் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் இவ வந்த பிறகு தானே நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவன் மேலே அவங்க வந்துட்டு பொறாமையாக ஆரம்பிச்சிருது. நம்ம அசிஸ்டண்ட்டை நீ ஒரு பெரிய பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னதுமே அப்போ அதை கேட்டுட்டு என்ன பாஸ் ஏதாச்சும் மேரேஜ் எதுவும் பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதோ சொன்னால் நீ வந்துட்டு செய்யி, நான் என் பிள்ளைய வந்துட்டு எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அறிமுகப்படுத்த வேணாமா அப்படின்றத சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவருக்குமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலான்னு செய்கிறாரு. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ரொம்ப கிராண்டாக அங்கே பார்ட்டி பண்ணியிருக்காங்க, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பட் நம்ம டியான் மட்டும் தனியார் பாட்டை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒரு பர்சன் வர்றான், அவனோட நேம் வந்து ஷென், மாறு மெசத்தில் தான் வந்திருக்கான், வீல் சேரில் வந்துட்டு. என்னப்பா நீ ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னதுமே இந்த வீட்டில் யாருமே என்னை லைக் பண்ண மாட்டாங்க, என்னோட சொந்த பேரண்ட்ஸ் யாருன்னே எனக்கு தெரியலை, அவங்கள நான் மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசினதுமே உன்னோட அங்கிளுக்கு அந்த விஷயம் எல்லாமே தெரியும், பட் அவர் எனக்கு போய் விடாமல் இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் இந்த கொடுக்குற இந்த மெடிசனை ட்ரிங்கில் கலந்து விட்டேன்னு வச்சுக்கோமே அவருக்கு மயக்கமாயிரும், உன்னோட சொந்த பேரண்ட்ஸ்கிட்ட கொண்டு போய் விட்டுருவாருன்னு சொன்னதும் அப்படியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உடனே ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறா. அப்போ அங்கே நம்ம ஷூ வந்து ஸ்ட்ரேஞ்சர்ட்டெல்லாம் அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் உனக்கு ஏதாச்சும் கொடுத்தாரான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை எதுவும் கொடுக்கலன்னு சொல்லிடுறா. அங்கே ட்ரிங்க்ஸ் எல்லாமே அங்கே சர்வ் பண்ணுறதுக்காக கொண்டு வர்றாங்க. அதில் பார்த்தா அந்த பொண்ணு தெரியாமல் போய் ட்ரிங்கை கலந்து விட்டுறா. அப்போ அங்கே நம்ம ஜியாவும் அங்கே ஷூமே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு போன ஜென்மத்தில் ஒரு சயின்டிஸ்டாக தான் இருந்திருக்கா, ஏதோ மிஸ்டேக் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே தெரிஞ்சிட்ருக்கு. எல்லாமே சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க, இதில் ஏதாச்சும் கலந்துருக்குமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு. ஸோ அப்பாங்க நான் கண்டிப்பாக இதை தடுத்தாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ட்ரிங்க்ஸ் குடிக்க போகும்போது அங்கே கிளாஸை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டதில் கிளாஸ் கீழே உடஞ்சி போயிடுது. நீ என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இல்லை அந்த கிளாஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, பார்க்குறதுக்காக நான் பண்ணேன்னு சொல்கிறா. பட் நல்லாவே தெரியும் வேணுக்கு தான் பண்ணான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தா திடீர்னு இதில் பிளட்டாக வாமிட் வந்து அவன் அங்கே மயக்கமாயிடுறான். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. ஸோ ட்ரிங்க் வந்து மாற்றி அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு போயிடுச்சு போல். அங்கே நம்ம ஹீரோ ரொம்பவே கோவமாயிட்டு டாக்டர்ஸ் எல்லாத்தையும் வர சொல்லுங்கள், அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவனை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இதை பண்ணது யாருன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இதுக்கான மெடிசன்ஸ் வந்துட்டு இங்கே கிடையவே கிடையாது, ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெடிசன் கொடுத்துருக்காங்க. இந்த மெடிசன் வந்து கொடுத்து இவங்களை காப்பாற்றுறதுக்கு அப்ராடில் இப்போ வந்து மெடிசன்ஸ் ரெடி பண்ணிட்டுருக்காங்க, அது இன்னுமே கம்ப்ளீட் ஆகலை, அவங்க வந்து பக்காவாக பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு உடனே நான் வந்து வெளிநாட்டுக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஐடியா பண்ணுறான். அதை கேட்டுட்டு அந்த பொண்ணு நானுமே அவங்க கூட சேர்ந்து வர்றேன்னு சொன்னதுமே இல்லை நீ வீட்டில் எது வர வேணான்னு சொன்னதும் அந்த பிள்ளை ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு என்னை வந்து கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படின்ற சைட்டு வம்பு பண்ணதுமே சரின்னு சைட்டு அவனுமே ஒத்துக்கிறான். அப்போ அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே வந்துடுது, கலந்த பர்சன் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னு. பட் அதில் பார்த்தாங்க நம்ம டியான் தான் பண்ணியிருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகிடுச்சிருக்கு. இந்த டியான் ரொம்ப பயந்து போயிட்டு நைஃபை வச்சுட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. நான் பேசாமல் வந்துட்டு சூசைட் பண்ணிவிட்டு இறந்து போயிடவா, எப்படியாச்சும் என்னை எல்லாருமே இப்போ ஹேட் பண்ணுவாங்க, என்னை அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ராணி என்ன பண்ணிகிட்ருக்க, எதுக்காக இப்போ நைஃபை வச்சுட்ருக்க, எந்திரிச்சு வா, அடுத்தவங்க கொடுத்தா இப்படிலாம் நம்பி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த சிஸ்டம் என்ன அந்த பொண்ணு மேலே உனக்கு கோவம் இல்லையா, ஈஸியாக மன்னிச்சிட்டேன்னு சொன்னதும் கோவம் இருக்க தான் செய்யுது, பட் அவள் சின்ன பிள்ளை, அவளுக்கு என்ன தெரியும், அவளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை வந்துட்டு அவள் தப்பை வந்து புரிஞ்சுட்டு அதை வந்து பண்ணிட்டா, வேறு என்ன அப்படின்றத சொன்னதுமே அந்த பொண்ணுக்குமே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. பிறகு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே அப்ராடுக்கு கிளம்பி போயிட்டுருக்கும்போது அவனோட மடியிலே அந்த பொண்ணு அங்கே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடா. பிறகு அந்த பிள்ளைக்கு அழகான ஹேர் ஸ்டைல் அவன் பண்ணி விட்டதுமே இப்படி ஹேர் ஸ்டைல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது நான் இதுக்கு முன்னாடி ஹேர் ஸ்டைல்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன்ல, ஜஸ்ட் 5 மினிட்ஸில் அழகழகான ஹேர் ஸ்டைல் நான் பண்ணிடுவேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அந்த பொண்ணுக்குமே ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சிருக்கு. அங்கே உள்ளே போனதுமே நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ பேசாமல் படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்றத சொன்னதும் அவனும் படுத்ததும் இந்த பொண்ணு அங்கே தட்டி கொடுத்துட்டு நான் இப்போ என்னோடய வேலையை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வேமா அங்கே உள்ளே கிளம்பி போகிறா. அப்போ அங்கே சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கதை பார்த்துட்டு நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு மில்க் வேணும் அங்கிள்னு சொன்னது
சொன்னதுமே நான் இப்போ கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் போகும்போது அவர் அங்கே வந்துட்டு மயக்கம் பாய்க்கிட்டு இவன் வந்துட்டு மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடா. பர்ஃபெக்டாக அங்கே பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்தா அங்கே நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான். என்ன இடத்துல என்ன பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே அப்பா எனக்கு வயிறு எல்லாமே ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்குப்பான்னு சொன்னதும் என்ன வயிறு பெயின் ஆகிட்டுருக்கு இந்த ட்ராமாலாம் என்கிட்ட பண்ணாத உன்னோட வந்துட்டு நடிப்பை நான் நம்ப மாட்டேன் நான் இப்போ உள்ளே போய் பார்க்கணுன்னு சொன்னதுமே அப்போ உடனே வந்துட்டு அழுது அங்கே பெரிய அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டுருக்கா. அம்மா மட்டும் இருந்தால் எனக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்குமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டதுமே என்னடா சாமி இப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு அவனால் எதுவும் வந்து பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு அவங்க பேசாமல் இருக்க வேண்டியதாக இருக்குது. பட் அந்த பொண்ணு தூங்கினதுமே அவங்க ஃபுட்டேஜ் எல்லாமே செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு ஹிடன் கேமரா இருக்குது போல். அவனை அங்கே மயக்கமாக்கிட்டு இவன் வந்து மெடிசன் ரெடி பண்ணியிருக்கா. என்ன நடந்துட்டுருக்கு ஒரு சின்ன பிள்ளையால் வந்துட்டு எப்படி இதெல்லாமே பர்ஃபெக்டாக பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் வந்துட்டு இவள் பண்ணியிருக்கான்றதை விட இவளுக்கு எப்படி தெரியும் எல்லாமே இது டபுளாக இருக்கே இது என்ன வந்து அர்த்தம்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அவர் வந்துடுறாரு நேற்று ஏதோ உள்ள பூதம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் என்னை வந்து மயக்கமாக்கிட்டு அந்த மெடிசன் எல்லாமே ரெடி பண்ணியிருக்குன்னு சொன்னதுமே நீங்கள் இப்போ ஏதாச்சும் உளறிட்டு இருக்காதீங்க மெடிசன் ரெடி ஆயிடுச்சுல அதை கொண்டு போய் அவனுக்கு கொடுத்து காப்பாற்றுங்கன்னு சொன்னதும் அதே மாதிரி அவனுக்கு அந்த மெடிசனை கொடுத்ததுமே வாய் ஃபுல்லாமே பிளட்டாக வந்து எப்படியோ வந்து ஒரு வழியாக காப்பாற்றிடுறாங்க. ரொம்பவே அவங்க தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். பிறகு எல்லாமே எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போங்க அதை போய் அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஹிடன் கேமரா இருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதுமே ஐயோ கடவுளே அப்பா இதை என்ன பார்த்துட்டாரா அப்போ பார்த்துட்டுமே அவர் எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்காரான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிடுச்சிருக்கு. அப்போ அங்கே என்ன வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் எதுவும் அவன் கேட்கல வா போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். பட் யான் வந்து என் ஃப்ரெண்டை வந்து பர்த்டே பார்ட்டிக்காக வந்து கூப்பிட்டுருக்காப்பா அப்பா எங்கேயுமே விட மாட்டார் ப்ளீஸ் நீ எனக்காக வந்து அப்பாட்ட சொல்லி கூப்பிட்றியான்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் வந்துட்டு பர்மிஷன் வாங்கி கொடுக்குறேன் ஆனால் நானுமே கூட சேர்ந்து வருவேன்னு அவ சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோட்டையுமே கொண்டு போய் அந்த கார்டை கொடுத்ததுமே அவனுமே அந்த பொண்ணு சொன்னதும் சரி போகலான்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். என்ன காமிக்கிறாங்க அவன் தான் நம்ம ஹீரோக்கு பாய்சன் கொடுத்து கொலை பண்ண ட்ரை பண்ணவே அவன் கண்டிப்பாக அந்த குடும்பத்தை நான் அழிக்காம விட மாட்டேன் என் சிஸ்டர் சாவுக்கு காரணமே அந்த குடும்பத்தோட பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். இந்த ஃபர்ஸ்ட் சீனில் அந்த பொண்ணு வந்துட்டு இந்த பொண்ணு அந்த ஜி ஃபேமிலியோட பொண்ணு போல். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அந்த குடும்பத்தை நான் பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். கடைசியில் பார்த்தா இப்போ ஷூ வந்து அந்த குடும்பத்திலே ரீபான் ஆயிருக்கா. பட் அது தெரியாமல் இவன் இவ்வளோ கோவமாயிட்டு இருக்கான். எல்லாருமே சேர்த்து அங்கே பார்ட்டிக்கு வந்துடுறாங்க. அது கூ ஃபேமிலியோட பார்ட்டி தான். அங்கே ஜின்னுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோ நீ வந்துட்டு சாப்பாடை பார்த்து சாப்பிட்டு இப்போல்லாம் அடிக்கடி உனக்கு வயிறு வருதுன்னு சொல்லும்போது சரி வாங்க உள்ளே போய் பேசலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பையன் கேட்குறான் ஏன்னா அப்பாவை போய் பேர் சொல்லி கூப்பிட்டுட்ருக்கா அப்படிலாம் கூப்பிடுவாங்களான்னு சொன்னதுமே நான் அப்படி தான் கூப்பிடுவேன் நான் அவரோட பேரை தான் சொல்லி கூப்பிடுவேன்னு சொன்னதும் என்னப்பா இதெல்லாம்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோட்ட அங்கே போய் பேசுனதுமே எதுக்காக நீ இப்போ என்னை வந்து அப்பான்னு கூப்பிட்டுட்டு இருக்க பேரை சொல்லி கூப்பிட வேண்டியதாண்டா நீ அப்படி தானே கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஐயோ நீங்கள் கோவமாயிட்டீங்களான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அங்கே கூ வந்து மீட் பண்ணுறதுக்காக வர்றாரு நம்ம ஹீரோட்ட. உங்களுக்கு ஒரு விஷயம் நான் வந்துட்டு ஹெல்ப் கேட்கணும் தான் வர சொல்லியிருக்கேன். என்னோட அம்மா ரொம்பவே உடம்பு முடியாமல் இருக்காங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்கு எந்த ஒரு மெடிசனுமே யூஸ் ஆக மாட்டுது. உங்ககிட்ட இருக்க சயின்டிஸ்ட் வந்து மெடிசன் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக என்னோட அம்மாவை காப்பாற்றிடுவாங்க. ப்ளீஸ் நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே கண்டிப்பாக பண்ணிடலாமே அவன் சொல்கிறான். ஸோ நம்ம ஷூமே அவன் கூட சேர்ந்து அங்கே மெடிசன் எல்லாமே அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கா. அங்கே ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டு அவன் வந்து ரெடி பண்ணிடுறா. எப்படியோ ஒரு வழியா அவன்ட்டு அங்கே கொடுத்து இந்தாங்க இதுக்குள்ளே மெடிசன் இருக்குது நீங்கள் கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னதுமே அவனுமே வாங்கிட்டு போய் நான் அசிஸ்டண்ட்டை கொடுத்து இதை கொண்டு போய் கூட்டை கொடுன்னு சொன்னதுமே என்ன பாஸ் இது ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே மெடிசனை வச்சுருக்காங்க. மேலே வந்து ஷூவில் கட்டுற லேஸ் இருக்குது கண்ட மாதிரி நாத்தடிக்குதுன்னு சொன்னதும் ஒரு லேஸ் தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல சிரிப்பு அடக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்மளோட சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப சின்னவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சரியாக இன்னும் எப்படி வந்து பேக்கிங் பண்ணணும்னு தெரியல. பட் அவங்க திறமை வந்துட்டு பெரிய லெவலுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு மெடிசனை கொண்டு போய் அவங்க அம்மாவுக்குமே கொடுத்துட்றாங்க. ஒரு வழி அவங்க அம்மாவுமே இங்கே சரியாயிடுறாங்க. பிறகு இவனை பார்த்தா அவங்க சிஸ்டரோட ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பாக அந்த குடும்பத்தை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். என் சிஸ்டர் இல்லாமல் போனதுக்கு இவங்க தானே காரணம்னு சொல்லிட்டு பொண்ணு நைட் போல் அப்பா நான் அவங்க கூட படுக்க வரேன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் நீ என் கூட படுக்கக்கூடாதுன்னு சொன்னதுமே அந்த பொண்ணு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போகும்போது என் கூட படுக்க வர முடியாது நான் உன் கூட சேர்ந்து உன்னோட ரூமில் படுக்கலாம்னு சொன்னதுமே அதை கேட்டு அந்த பொண்ணு அங்கே ரொம்பவே சந்தோஷமாக எழுறா. அவங்க ஜியாட்ட பிள்ளை வந்துட்டு இதுக்கப்புறம் வெளியே எங்கேயும் போகக்கூடாது ஸ்கூல் எல்லாத்தையும் நீங்கள் வீட்டில் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற சொன்னதும் பாஸ் இது எப்படி வந்துட்டு மற்ற ஃபேமிலிஸ் ஒத்துக்குவாங்க அவங்க எப்படி அவங்க பிள்ளை எங்கே அனுப்புவாங்கன்னு சொன்னதுமே எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக ஏற்பாடு பண்ணணும் அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அங்கே பெண் தான் டீச்சராக அங்கே வந்துட்டு ஒர்க்
பண்ணிகிட்ருக்கான். அப்போ அங்கே டியானுக்கு ரொம்பவே டவுட் ஆகிட்டுருக்கு, எங்கேயும் இவரை பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. பிறகு அந்த பொண்ணு வந்து இந்தாங்க உங்களுக்காக சாக்லேட்ஸ்ன்ட்டு இங்கே கொடுக்கும்போது, இப்போ சரி ஓகே என்கிட்ட நீ ஒரு விஷயம் சொல்லு, உன்னோட அப்பாவோட ஹேர் ரொம்பவே ஸ்ட்ரைட்டாக இருக்குது, பட் உன்னோடது அப்படி கிடையாதுல்ல, நீ என்ன அவங்க அம்மா மாதிரியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு இதை பற்றி தெரியலேன்னு சொல்லிட்டு அங்கே போய் அங்கே நம்ம ஹீரோட்ட இதை பற்றி கேட்டதுமே எனக்கு இதை பற்றி தெரியலையே அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு டவுட் ஆகிட்டுருக்கு. நான் வந்துட்டு உண்மையிலே இவரோட பொண்ணு தானா என்னன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே டவுட் வர ஆரம்பிச்சிருது. வருஷமாக இல்லாமல் அவங்க அம்மா பற்றி திடீர்னு தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறேன். நாங்கள் ஜியா சொன்னதுமே ஆமாம் நான் யாருன்னு வந்துட்டு தெரிய வேணாமான்னு சொல்லும்போது அந்த பென்டென்ட் அங்கே வந்துட்டு கொடுக்குறாங்க. ஐயோ இது என்ன உடஞ்சி போயிருக்கேன்னு சொன்னதுமே ஒன்றும் கவலைப்படாத நான் கண்டிப்பாக வந்துட்டு சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றத அங்கே ஜியா சொல்லிடுறாங்க. அங்கே அதை கேட்டுட்டு அவளுக்குமே அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. நம்ம அந்த பொண்ணுமே பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எதுக்காக பையனை வெளியே விடாமல் இருக்கீங்கன்னு சொல்கிறப்ப அங்கே அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, சார் இந்த ஹியூமன் ஆர்கன்ஸ்லாம் திருடுறவங்க ரொம்ப அதிகமாகிட்டாங்க, சின்ன பிள்ளைங்களெல்லாம் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க பாஸ் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டாங்க நம்ம ஹீரோ கண்டிப்பாக வந்துட்டு பிள்ளைய நல்லபடியாக பார்த்துக்கோங்க, இதுக்கப்புறம் எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க ஜியா உன்னோட பெயிண்டன்ட் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டாங்க நம்ம ஷூக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருது. நான் இதை வச்சு என்னோட அம்மா யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே வந்துட்டு யோசிச்சுட்ருக்கா. அப்போ அங்கே சிஸ்டம்கிட்ட இதை பற்றி கேட்டதுமே நான் வந்துட்டு டீட்டெயிலாம் உனக்கு அவ்வளோ சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அங்கே வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே வெளியே போய் விளையாடலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறப்ப நீ வந்துட்டு கண்டிப்பாக போகக்கூடாது, அப்பாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாருன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம டியான் சொன்னாலுமே நான் இவங்களோட சேர்ந்து ஒன்றா போயிடுவேன், கண்டிப்பாக வந்துட்டு அப்பா என்னை திட்ட மாட்டார், நான் திரும்ப ரிட்டன் இவங்க கூட சேர்ந்தே நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேச்சை கேட்காம அங்கே போய் விளையாண்டுட்டு இருந்தா. அந்த இடத்துல வரான். அவனை பார்த்தா அங்கே சாக்லேட் எல்லாமே கொடுத்துட்ருக்கான். அதை வாங்கிக்கிட்டு அந்த பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு உள்ளே ஒரு ரூம்குள்ளே போனால் அப்படியே அங்கே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டுருக்காங்க. இந்த பாப்பா மட்டும் அதை சாப்பிடாம அங்கே உள்ளே போய் பார்த்துட்ருக்கா. அவளுக்கு புரிஞ்சுக்குது மயக்கம் மருந்து கொடுத்துக்குள்ளே அந்த குழந்தைங்கள கடத்துகிற டீம் இவனுங்க தானான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இவனுங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு வழி பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க எல்லாத்தையுமே அவள் எழுப்பி விட்றா. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அங்கே வந்து போட்டிருக்காங்க. அவள் மயக்கமான மாதிரி ட்ராமா பண்ணிகிட்ருக்கா. கழுத்தில் இருக்க அந்த பென்டன் அந்த பர்சன் கழட்டிட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குப்பா, அதை விற்றோன்னா நல்ல காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க குண்டுக்குள்ள அடைக்க வச்சதுமே எந்திரிச்சு உட்காந்துட்டு சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கவுமே என்ன உனக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு பயமே இல்லையா, எங்களை பார்த்து நீ இவ்வளோ ஈஸியாக வந்து உட்காந்துட்டு சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்க, எங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்துட்டு உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு பயம் இல்லாமையா இருக்குன்னு சொன்னதும் உங்களை பார்த்து நான் எதுக்காக பயப்படணும், உங்களுக்கு தைரியம் தான் என்னை வந்துட்டு வெளியே வேணால் விட்டு பாருங்க அப்படின்றத அந்த பொண்ணு சொல்கிறா. ஸோ அங்கே வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்டதுமே அந்த பர்சனவே அவங்க மயக்கமாக்கிட்டு எப்படியாச்சும் வந்துட்டு இங்கேருந்து பிள்ளைங்க எல்லாத்தையுமே சேர்ந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிடுறா. பிறகு அங்கே நம்ம அசிஸ்டன்ட் ஹீரோட்ட இருக்கிற இடத்த அங்கே கண்டுபிடிச்சி சொன்னதுமே அவனுமே அவனோட டீமோட சேர்ந்து கிளம்பிடுறான். எங்கே அந்த குட்டி சத்தம் போச்சு எல்லாத்தையுமே கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கோவமாயிட்ருக்காங்க. என்கிட்ட ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க பாஸ், என்னை வந்துட்டு போலீஸ் பிடிச்சிருவாங்கன்னு சொன்னதுமே நான் உன்ட்ட ஆல்ரெடி சொன்னேன் சின்ன பிள்ளைங்களை கடத்தாத எந்த வேலையும் தப்பானது பண்ணாதன்னு, நீ இப்போ முட்டாள் மாதிரி பண்ணிவிட்டு ஏன்ட்ட வந்து இப்போ மன்னிப்பெற கேட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அங்கே அடிச்சு விடுறான். அப்போ அந்த பென்டென்ட் வந்து அவன் கையில் கிடச்சதுமே இது எப்படா கிடச்சிச்சின்னு சொன்னதும் அது யூவோட புள்ளன்னு தெரியாமல் கடத்திட்டு வந்துட்டேன், அவன் கையில் கிடச்சா என்னை கொலை பண்ணிடுவான், அவன் பிள்ளையோட செயின் தான் சொன்னதும் அவன் தான் இவனை போட்டு அடி அங்கே விழுத்து விட்டுட்டு கண்டிப்பாக வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னா அந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆச்சுனான்னு சொல்லிட்டு அவன் போயிட்டுருக்கான். ஏன்னா அது அவன் சிஸ்டரோட குழந்தைன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ஒரு பக்கம் டவுட் ஆகிடுது. இவ்வளோ நாள் நான் வந்துட்டு கண்காணிக்காமல் இது எப்படி விட்டேன்னு சொல்லிட்டு அவன் இங்கே ரொம்பவே கோவமாயிட்டு வேகமாக போயிட்டுருக்கான். பிறகு இங்கே நம்ம ஹீரோ அங்கே இடத்த கண்டுபிடிச்சி பிள்ளைங்களை காப்பாற்றினதுமே அப்பா இங்கே ஏகப்பட்ட குழந்தைங்க இருக்காங்க ப்ளீஸ் அவங்களே காப்பாற்றுங்கன்னு சொன்னதும் எல்லாத்தையுமே காப்பாற்றிடலாம் ஒன்றும் கவலைப்படாத அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அங்கே அந்த பொண்ணுக்கு ஷூஸ் எல்லாமே அவன் போட்டுச்சுக்கும் போது அவன் ரொம்ப கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு அப்பா ப்ளீஸ் என்னை வந்துட்டு மன்னிச்சிடுங்க, நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் ஏதாச்சும் உனக்கு ஆயிருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுருக்கான். அப்போ அங்கே வந்து அந்த மஷின் வந்ததுமே அந்த இடம் எல்லாமே டோட்டலாக அங்கே ஃப்ளாஸ்ட் ஆனதும் அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப பயமாயிருது. அந்த இடத்துல சேர்த்து நம்மளோட தங்கச்சி பிள்ளையும் இறந்து போச்சான்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் அவன் எந்திரிச்சதுமே பாஸ் நீங்கள் கவலைப்படாதீங்க புள்ள சேஃப்டியாக தான் இருக்குது, யூ வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஷென் வந்து அந்த பொண்ணை வந்து பார்த்துட்டு எனக்கு நல்லாவே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிச்சு, நான் இதை பற்றி ஃபஸ்ட்டே யோசிக்காமல் எப்படி விட்டேன், பார்க்குறதுக்கு அப்படியே என்னோட சிஸ்டர் மாதிரியே இருக்காளேன்னு சொல்லிட்டு அவளை அப்படியே அங்கே வந்துட்டு பார்த்துட்டே இருக்கான். சார் எதுக்காக நீங்கள் எப்படி என்னை பார்க்குறீங்க அப்படின்ற சொல்லிட்டு அந்த பொண்ணை அங்கே கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சும்மா தான் உன்னை பார்த்தேன் அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிட்டுருக்கு. கண்டிப்பாக நான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணி ஆகணும், நாங்கள் நம்ம ஜியாட்ட ஒரு ஃபைலை கொடுத்து உன்னோட
உன்னோட பாஸ்ட்டை கொண்டு போய் இது எல்லாத்தையுமே கொடு, நான் கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். அவர் வந்துட்டு அப்படிலாம் ஈஸியாக பார்க்க மாட்டாருன்னு சொன்னதும், இது முக்கியமான ஃபைல் இதை பார்க்க சொன்னு சொன்னதும், அதே மாதிரி அவங்களுமே கொண்டு போய் அங்கே வந்துட்டு கொடுக்குறாங்க. எனக்கு டைம்லாம் கிடையாதுன்னு சொன்னதும், பட் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நீங்கள் பார்த்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்ததுமே அதை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. ஏன்னா அவங்க சிஸ்டரோட டிஎன்ஏவும் இவளோட டிஎன்ஏவும் ஒன்றா சேர்ந்து போயிடுது. அதை பார்த்துட்டு அப்படின்னா வந்து அவங்க சிஸ்டரோட குழந்தையா இதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. உடனே அந்த பர்சனை உள்ளே வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமாங்க போய் மீட் பண்ணதுமே, அது என் சிஸ்டரோட குழந்தை, ஒழுங்காக வந்துட்டு என் பிள்ளைய வந்துட்டு என்கிட்ட கொடுத்துரு, என் தங்கச்சி பிள்ளை என்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பேசினதுமே ஹீரோ கதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னடா சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவும் புரிய மாட்டுது. ஒன்றை மாதிரி வந்து ஒரு வேஸ்ட் ஃபெலோ ஏமாத்திரமே நீ அது இதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறான். நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ சொல்கிற எதுவுமே எனக்கு தெரியாது, நீ நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, உன் சிஸ்டர் என்றைக்கோ வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஸோ இந்த குழந்தை வந்து என்னோடது, என் வீட்டு வாசலில் வந்து இருந்துச்சு, நான் இப்போ வரைக்கும் வளர்த்துட்ருக்கேன்றத சொல்கிறான். அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல யாரோட புள்ளன்னு, இப்போ நீ ஒழுங்காக வந்துட்டு அந்த குழந்தைய குடுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே பயங்கரமாக பிரச்சனை போயிட்டுருக்கு. இவனுமே விடுற மாதிரி இல்லை, ஒன்றை மாதிரி வந்துட்டு ஒரு ஆள்கிட்ட போய் நான் எப்படி குழந்தைய கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு 2 பேத்துக்குள்ளே எங்கள் வாக்குவாதம் பயங்கரமாக ஆரம்பிச்சிருது. நீ கண்டிப்பாக இப்போ பிள்ளைய கொடுத்ததாகணும், இல்லைனா நான் வந்துட்டு உன்னை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு சண்டை போனதுமே வெளியே இருந்து அதெல்லாமே அந்த பொண்ணு கேட்டுட்டு கண்டிப்பாக வந்துட்டு இது எல்லாத்தையும் நான் தான் சார்ட் அவுட் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்துட்டு போயிடுறா. இப்போ எதுக்காக வந்துட்டு இப்போ சண்டை போட்டுட்ருக்கீங்கன்னு சொன்னதும், நான் தாம்மா உன்னோட அங்கிள், அவன் கூட நீ சேர வேணாம், அவன் ரொம்ப மோசமானவன், உன்னோட அம்மாவை வந்துட்டு ஏமாத்துற மாதிரி உன்னையுமே ஏமாத்திடுவான்னு சொல்லும்போது, எங்கள் அப்பா அப்படி கிடையாது, ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அதை எல்லாத்தையுமே அங்கே சார்ட் அவுட் பண்ணுறா. ப்ளீஸ் நீ வந்துட்டு தயவு செஞ்சு நான் சொல்கிறதே கேளுமான்னு சொன்னதும், அங்கிள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லும்போது, நீ இப்போ என்ன சொல்லி என்னை கூப்பிட்டேன்னு சொன்னதுமே அங்கிள்னு சொன்னதுமே அது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. ஃபைனலாக அங்கிள்னு சொல்லிட்டு கூப்பிட்டாலேன்னு சொல்லிட்டு நீ இப்போ என்கிட்ட வான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டதுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவனுக்கு ஜெலஸாகி போயிடுது. அப்படியே வயிற்றுச்சல் ஆகிட்டுருக்கு. அந்த பொண்ணு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவனை போய் ஹக் பண்ணிக்கிட்டதும் இன்னுமே வயிறு ஆரம்பிச்சிருது. என்னை விட்டுட்டு வேற ஒருத்தனை ஹக் பண்ணுவாங்களான்னு, நீ என் கூட சேர்ந்து வர்றியான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்பாவே என்னை ரொம்ப ஹாப்பியாக தான் பார்த்துக்கிறாருன்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே கையெல்லாமே தொடச்சி விட்டு, யாரையும் நீ போய் டச்செல்லாம் பண்ணக்கூடாது, உனக்கு பாக்டீரியா அட்டாக் ஆயிருன்னு சொல்கிறான். கொஞ்சம் சிரித்தான் வந்துட்டுருக்கு, எப்படி பேசுகிறான் பாருன்னு. சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன், நான் திரும்ப ரிட்டர்ன் வரும்போது உனக்காக நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னதும், ஏன்டா ஆல்ரெடி நிறையா ட்ரெஸ்ஸஸ் இருக்கு அங்கிள், எனக்கு அவ்வளோ ட்ரெஸ் எல்லாம் வேணாம் அப்படின்றத சொன்னதும், சரி ஓகேமான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பொண்ணு அங்கே பாய் சொல்லிட்டு அங்கே ஆசையாக அவன்கிட்ட போய் அங்கே பேசுறதுக்காக போனால் அவன் பார்க்கணும் அவ்வளோ ஒரு வயிற்றுச்சல் இருந்துட்டு இருக்கான். அங்கே மூஞ்ச திருப்பிக்கிட்டு இருக்கவுமே ஒருவேளை நான் அவரை போய் ஹக் பண்ணிட்டு அங்கே டச் பண்ணது தான் பிடிக்காம இவர் ரொம்ப கோவமாக இருக்காரு போலையேன்னு சொல்லிட்டு நாங்கள் வேகமாக உள்ளே ஓடி போயிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையுமே மாற்றிட்டு அந்த பொண்ணு அங்கே வந்துடுறா. நான் இப்போ வந்துட்டு கையெல்லாம் தொடச்சிட்டே நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டேன், இப்போ நீங்கள் என்னை வந்துட்டு டச் பண்ணலான்னு சொன்னதுமே, அப்படின்னா நம்மளை பற்றி எவ்வளோ தூரத்துக்கு புரிஞ்சு வச்சுருக்கான்னு சொல்லிட்டு நீ இதுக்கப்புறம் அவன்கிட்டலாம் போகக்கூடாது பார்த்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு அவனுக்கு ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. சரி ஓகே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறா. நைட் போல் அங்கே ரூமுக்கு வந்தா அங்கே டாக்டர் நீங்கள் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, என்னாச்சே ஆன்ட்டின்னு சொல்லிட்டு கேட்டதும், உன்னோட அப்பாவுக்கு தான் ரொம்ப உடம்பு முடியல, அதனால தான் டாக்டரை நான் வர சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே, நான் போய் இப்போ பார்க்குறேனே அப்படின்றத சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே வந்துட்டு உள்ளே பார்க்குறதுக்காக போனால் இவன் அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அதை பார்த்துட்டு உங்களுக்கே ஆல்ரெடி உடம்பு முடியாமல் இருக்குது, இதில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்களா, பேசாமல் படுத்து நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே லேப்டாப் எல்லாமே பிடிங்க வச்சுட்டு படுத்து தூங்குங்கன்னு சொன்னதுமே, சரிம்மா தாயே நான் படுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுமே பேசாமல் அங்கே படுத்துடுறான். அங்கே அசிஸ்டன்ட் உள்ளே போக ட்ரை பண்ணதும், இப்போ நான் வந்துட்டு பாஸை பார்த்தே ஆகணும், முக்கியமான பிரச்சனை அப்படின்றத சொன்னதும், இப்போ அவர் உடம்பு முடியாமல் இருக்காரு, நீங்கள் போய் பார்க்கக்கூடாது, தூங்கிட்டாருன்னு சொல்லும்போது, இது ஒருத்தவங்களோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், நான் எப்படி பார்க்காம இருக்க முடியும்னு சொல்லும்போது, அப்பா தூங்கிட்டாரு, என்ன விஷயமோ நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கன்னு நம்ம ஷோ சொன்னதுமே அவன் விஷயம் எல்லாத்தையுமே சொன்னதும், சரி அந்த ஃபைல்ஸை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்ஸ் அங்கே கொடுத்ததுமே அதெல்லாமே அந்த பொண்ணு அங்கே படித்து பார்த்துட்டு, சரி ஓகே நான் மெடிசன் ரெடி பண்ணுறேன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, நீ என்ன ரெடி பண்ணுவேன்னு சொன்னதுமே, அவங்க நம்ம ஜியா அவள் யாருன்னு தெரியலையா, உன் உயிரை காப்பாற்றின சயின்டிஸ்டே அவள் தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, என்ன பேசிகிட்டு இருக்க, இந்த குட்டி பொண்ணை என்னை காப்பாற்றின அந்த பெரிய சயின்டிஸ்ட்டு சொன்னதுமே அவள் ஆமான்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு என்னால் இதை நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். கண்டிப்பாக நான் வந்துட்டு இதை செலிப்ரேட் பண்ணி ஆகணும், அவளுக்கு காலம் முழுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கான். ஏன் முன்னாடியே அந்த சயின்டிஸ்ட் இருந்திருக்காங்க, இத்தனை நாள் எனக்கு தெரியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ ஒரு உற்சாகமாயிடுறான்.
பிறகு அங்கே மெடிசன் எல்லாமே ரெடி பண்ணி அங்கே கொண்டு போய் நம்ம அசிஸ்டண்ட்டை கொடுத்து இதை நீங்கள் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு சரியாயிரும் அப்படின்றத அந்த பொண்ணு சொல்கிறா. பிறகு அங்கே நம்ம ஷென் வந்துட்டு அவளை மீட் பண்ணுறதுக்காக வரான். அவளுக்காக வந்துட்டு அங்கே செயின் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கான். இதெல்லாம் உனக்காக தாம்மா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து அப்போ அதை பார்த்துட்டு இந்த பென்டென்ட் வந்து அவனுங்க திருடிட்டானுங்களே, இது எப்படி உங்களுக்கு கிடச்சிச்சின்னு சொன்னதும் அவன்கிட்ட இருந்து நான் அடித்து பிடுங்கிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ நீ பேசாமல் என் கூட சேர்ந்து வந்துடுறியா, இந்த வீட்டில் வந்துட்டு உனக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குல்லன்னு சொன்னதுமே அதெல்லாம் கிடையாது அங்கிள், என்னை எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக பார்த்துக்கிறாங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்றத சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம வந்துடுறா. நீ எதுக்காக என்னோட பிள்ளை என்கிட்ட வந்து பறிக்க பார்க்குற, ஒழுங்கா நீ இங்கேருந்து போயிரு, உனக்கு இங்கே வர்றதுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொன்னதுமே என்னோட தங்கச்சி பிள்ளைய பார்க்குறதுக்கு நீ என்ன சொல்கிறது, அவள் ஏன் வீட்டு பிள்ளைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே மாற்றி மாற்றி அங்கே சண்டை வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு விட மாட்டானுங்க. ஸோ ரெண்டு பேரையுமே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பொண்ணு அங்கே உட்கார வேண்டியதாக இருக்குது. உனக்கு இப்போ என்ன வேலை இருக்குது, எதுக்காக நீங்கள் வந்தேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கான். பேசிட்டு இருக்கும்போதே அவனுக்கு இருமலாம் வந்ததுமே என்ன சங்குன்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ற செட்டப் போனால் கை ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது, நான் குடி சீக்கிரம் செத்து போயிடுவேன்றது அந்த பிள்ளைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். வயசே ஆயிடுது, இவர் பார்க்குறதுக்கு அப்படியே எனக்கு மெடிசன் கொடுத்த பர்சன் மாதிரியே இருக்காருன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதை பேசாமல் நம்ம அங்கிள்கிட்ட சொல்லிட்டா என்ன அப்படின்ற சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்ல போகிறா. பட் அதுக்குள்ளே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஷென் தான் என்னோட உண்மையான அங்கிள் அப்படின்றத அந்த பொண்ணு சொன்னதுமே ஐயோ நம்ம சொன்னோன்னா தப்பாயிருமேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாமல் ஸ்டாப் பண்ணிடுறா. சரி நீ ஏதோ சொல்ல வந்தியேன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்லிடுறா. பட் அதுக்குள்ளே பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறா. நீ உள்ளே போன்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிவிட்டுட்டு நீ இப்போ ஏதோ சொல்ல வந்தீங்களே என்ன விஷயம், யாரை பார்த்து பயப்படாத என்கிட்ட நீ சொல்லுன்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத சொன்னதுமே எனக்கு தெரியும் நீ உண்மையை சொல்லுன்னு சொன்னதும் வேற ஒன்றும் கிடையாது அங்கிள், அங்கே ஷென் இருக்கார்ல அவர் தான் அன்றைக்கி எனக்கு மெடிசன் கொடுத்தாரு, அதுதான் உங்களுக்கு நான் ட்ரிங்கில் கலந்து கொடுத்தேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு அதை பற்றி அங்கே விசாரிக்க சொல்லிட்டு இருக்கான். ஸோ அங்கே விஷயம் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுது, இவன் தான் மெடிசன் கொடுத்து கொலை பண்ண சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷனாகி போயிட்டு இவ எதுக்காக அப்படி பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. பிறகு அங்கே நம்ம ஷென்னை பார்த்தா ரொம்ப உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அவனை போய் அந்த பொண்ணு பார்க்குறதுக்காக போகிறா, அவனை காப்பாற்ற முடியுமா என்னன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வந்துட்டு நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப அதை பார்த்துட்டு கவலையாயிட்டுருக்கு. அது நம்ம ஹீரோயினை அவனை காப்பாற்றலாமா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது காப்பாற்றிடலாம் அப்படின்றத சொன்னதும் எனக்கு அவனை காப்பாற்றுறதுல விருப்பம் கிடையாது, பட் இருந்தாலுமே அவன் என்னால் செத்து போயிட்டான்றதை என்னால் ஏற்றுக்க முடியாது, நீ வந்து மெடிசன் ரெடி பண்ணி கொடுன்னு சொன்னதுமே அப்பா நீங்கள் உண்மையிலே பெஸ்ட்டான பர்சன்ப்பா அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே மெடிசன் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே மெடிசனுமே ரெடி பண்ணி அவனுக்கு அங்கே கொடுத்து ஒரு வழியாக காப்பாற்றிடுறாங்க. அவன் கண்ணை முடிச்சதுமே நான் சொர்க்கத்தில் இருக்கனா நரகத்தில் இருக்கனான்னு சொன்னதும் நீயே கண்ணை நல்லா விழிச்சு பாரு தெரியும் அப்படின்றத நம்ம ஹீரோ சொல்லிட்டு கோவப்படான். நீ பண்ண வேலைக்கு உன்னெல்லாம் வந்துட்டு அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. எதுவுமே தெரியாமல் எதையாச்சும் நீ வந்து உருப்படி இல்லாமல் பண்ணிட்டு இருக்காதன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்காங்க. என் சிஸ்டர் வந்து இறந்து போயிட்ட பிறகு நான் புரோக்கே ஆகிட்டேன், பட் வந்துட்டு எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டு இருந்துச்சு, இருந்தாலுமே நான் வந்து ஏதோ வந்து ட்ராவல் பண்ணி வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு, திரும்ப இதே இடத்துக்கு வந்திருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து இந்த ரீபான் ஆனதவே பேசுகிறான். ஸோ அங்கே நம்ம ஹீரோக்கு அதெல்லாமே கேட்டுட்டு முட்டா பையன் என்னத்தையாச்சும் உளறிட்டு இருப்பான்ற மாதிரி இருக்குது, ஏதோ நியூ வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு ரிட்டன் வந்த மாதிரி இருக்குன்னு சொன்னதுமே அந்த நியூ வேர்ல்டுக்குள்ளே தானே நானே இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோக்கு செம கடுப்பாய் போயிட்டு என்ன மாதிரி உளறிட்டு இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு வா நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பொண்ணை அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நீங்கள் சேஃப்டியாக இருங்க அங்கிள்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகிறா. இது நம்ம ரெண்டு பேருமே போய் சாப்பிடலாமான்னு சொன்னதுமே கண்டிப்பாக பிடிச்ச ஃபுட்டை போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த உலகத்திலே வந்து பெஸ்ட்டான அப்பானா என்னோட அப்பா தான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹாப்பிட்டு போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.